வணக்கம். மார்க்கெட்டோட ஒலட்டைல் மூவ்மெண்ட் அப்படின்னா மார்க்கெட் மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து மேலே இல்லை கீழே போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. மார்க்கெட் அந்த ஒலட்டாலிட்டியில் எவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு முக்கியமான டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் டூல் பேர் வந்து ATR. தட் மீன்ஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அதுதான் வந்து ATR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் மேலே கீழே போகும், அதை நம்ம வந்து எவ்வளோ ருபீஸ் மேலே போகுது கீழே போகுது. இது வந்து பொசிஷனாக காட்டாது. அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ் போமா இல்லை மார்க்கெட் பியரிஸ் போமா அது சொல்லாது. ஆனால் எவ்வளோ ருபீஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிருக்கு, 15 ரூபா மேலே போயிருக்கா, 15 ரூபா கீழே போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த ATR ரூல் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ், முக்கியமானது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எவ்வளோ வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ்னே கணிக்கிறது வந்து ATR ரூல் மூலியமாக எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரி வாங்க, ATR எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ATR கால்குலேஷன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன எடுக்கலாம், இப்போட ஸ்டாக் பிரைஸ் வந்து எவ்வளவு போய்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி அதோட கரண்ட் ஹை எவ்வளவு இருக்கு, கரண்ட் லோ இன்னைக்கு ஒரு நாள்ல, அதே மாதிரி இதோட ஆவரேஜ். எல்லாருக்கும் டைம் ஃப்ரேம் கேட்பீங்க இல்லையா, எத்தனை டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க எப்பவுமே டைம் ஃப்ரேம் வந்து 14 டேஸ் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ATR ரூலுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன் டேல எவ்வளோ மூவ்மெண்ட் ஏறி இறங்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கரண்ட் ஹை தெரிஞ்சுக்கிறங்க. அந்த நாளில் இன்னைக்கு இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இன்னைக்கு கரண்ட் ஹை எவ்வளோ, கரண்ட் லோ ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று என்ன ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு இது மூணு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ATR வந்து கண்டுபிடிக்கலாம். ATR வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா ATR 15, ATR 20 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வந்து 15 அப்படின்னா 15 ருபீஸ்னு அர்த்தம். ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வந்து 20 அப்படின்னா 20 ருபீஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது. இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து மண்டே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆன பிரைஸ் வந்து 1000ல க்ளோஸ் ஆயிருக்கு. டியூஸ்டே மறுநாள் வந்து எவ்வளவு ஹை போயிருக்கு அப்படின்னா 1060 ஹை போயிருக்கு. ஓகேங்களா? சரி, இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் ஹை மைனஸ் கரண்ட் லோ. கரண்ட் ஹை எவ்வளோ 1060 மைனஸ் கரண்ட் லோ. அன்னைக்கு அந்த டியூஸ்டே அதோட லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1030. கரண்ட் ஹை மைனஸ் கரண்ட் லோ வந்து 30 ருபீஸ். அதே மாதிரி செகண்ட் ஒன் எப்பவுமே 3 கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அதுல வந்து தான் நம்ம ஆவரேஜ் அந்த வேல்யூ எடுப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் ஹை 1060 மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு, மண்டே க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 1000 ருபீஸ். அப்போ 60 ருபீஸ் நம்மளுக்கு. அதே இது கரண்ட் லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 30. இது ஆவரேஜ் மூணுல எடுத்தீங்க அப்படின்னா 60 தான் ஹையஸ்ட். இந்த 60 ஹையஸ்ட் தான் வந்து ATR ஆவரேஜ் ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு பிரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்றது அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். வாலட்டிலிட்டி கண்டுபிடிப்போமா, எவ்வளோ பிரைஸ் வந்து மேலே கீழே மூவ் ஆயிருக்கு அப்படின்றது. நம்ம வந்து ATR எப்பவுமே வந்து 2x இல்லைன்னா 3xல தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸ்டாக் பிரைஸ் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு வச்சுக்கிறோங்க. ATR வந்து 20 நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்திருப்பீங்க. நான் சொன்ன கால்குலேஷன்ஸ் வச்சு ஆவரேஜா 14 டே டைம் ஃப்ரேம்ல எடுத்திருப்பீங்க. இப்போ எவ்வளோ மூவ்மெண்ட் 1000 ருபீஸ், இது 20, 2x எடுத்துக்குவோம். ATR 2x அப்படின்னா 2 × 20 = 40. அப்போ இது வந்து மேலே இல்லை கீழே மேபி இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் மேலே அப்படின்னா 1000 + 40, அப்போ ருபீஸ் எவ்வளோ வரும் 1040. இதே வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு, 1000 - 40 ருபீஸ் எவ்வளோ வருங்க 960. ஸோ இதுதான் 2x நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த ஆவரேஜாக எவ்வளோன்னா 40 தான் வந்து 40 ருபீஸ் தான் வந்து அப் டவுன் மூமெண்ட். ஸோ 1000 ரூபா ப்ளஸ் 40 ஆட் பண்ணிங்கன்னா 1040 போகலாம். இல்லை அப்படின்னா 960 செல் பண்ணிங்கன்னா 960 வரை போகலாம். இதுதான் வந்து இந்த மூமெண்ட் எவ்வளோ 40 ருபீஸ். அப்படி தான் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போகிறேன். டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அது வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 250 ருபீஸில் இருக்குது. ஓகே, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வந்து 8 சொல்லியிருந்தேன் இல்லையா, 2x ஆர் 3xல இருக்கும் அப்படின்னு. 2x அப்படின்னா 2 × 8 ருபீஸ் 16 மீன்ஸ் 16 ருபீஸ் மேலேயும் போகலாம், இல்லை 16 ருபீஸ் வந்து டவுன்லேயும் வரலாம் அப்படின்றது. 250 ருபீஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து 16 ருபீஸ் ஆவரேஜ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ 250 - 16 நீங்கள் மேலே போகணும்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் 234. அப்போது நீங்கள் 250க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணணும்? ஸ்டாப் லாஸோட ரேஞ்ச் வந்து 16 பாயிண்ட். 16 ருபீஸில் தான் மேலே இல்லை 16 கீழே வைப்பீங்க. பட் அதோட ட்ரிகர் ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் செட் பண்ணோம் அப்படின்னா 234 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்க ப்ரைஸ் 250, அதோட ATR வேல்யூ வந்து 8
8 அப்படின்னா அதோட மூமெண்ட் 16 ருபீஸ் அப் 16 ருபீஸ் டவுனில் இருக்கும் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். அதோட அந்த என்ன ப்ரைஸ் வரும் 250க்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா 234 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இன்கேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆவரேஜாக லாஸ் நிறையா வராமல் தடுக்க முடியும். இன்கேஸ் மார்க்கெட் 234க்கு வராமல் 235ஓடே அப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. மேலே போயிட்டால் மேலே நீங்கள் டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறீங்க. பட் இப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸை வந்து எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஏடிஆர் ரூல் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எடுக்கிறேன். தேங்க்யூ.